வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக நோயாளிகள் தங்கள் உணவில் எந்தெந்த மசாலாக்களை சேர்க்கலாம் என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன். அப்படியெனில் வாருங்கள் வீடியோவை தொடங்கலாம். சிறுநீரகம் நம் உடலின் மிக முக்கியமான உறுப்பாகும். சிறுநீரகத்தின் வேலை நம் இரத்தத்தை வடிகட்டுவது மற்றும் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பது. நம் சிறுநீரகம் நன்றாக செயல்படும் போது அது நம் கிரியேட்டினின் அளவையும் யூரியா அளவையும் சாதாரணமாக வைத்திருக்கும். நம் உடலில் உள்ள அனைத்து எலக்ட்ரோலைட்களையும் அது சமநிலைப்படுத்தி வைத்திருக்கும். அதே நேரத்துல அது நம் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது. ஆனால் நம் சிறுநீரகம் வேலை செய்ய முடியாமல் அதன் செயல்பாட்டை மெதுவாக இழக்கத் தொடங்கும் போது அதற்கான காரணங்கள் உதாரணமாக உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் அல்லது ஏதாவது தானாக ஏற்படும் குறைபாடு, மரபணு காரணிகள் அல்லது மீண்டும் மீண்டும் சிறுநீரக கற்கள் உருவாகுதல், தொடர்ந்து சிறுநீரக தொற்று ஏற்படுதல் ஆகியவை காரணமாக நம் சிறுநீரகத்தின் செயல்பாடு பாதிக்கப்படும் போது அது நம் இரத்தத்தை சரியான முறையில் வடிகட்ட முடியாது. இதனால் நம் ரிப்போர்ட்களில் அளவுகள் அதிகரிப்பதாக தெரிகிறது. நம் கிரியேட்டினின், நம் யூரியா மற்றும் பொட்டாசியம், சோடியம் ஆகிய அனைத்தும் அதிகரித்ததாகவே நமக்கு தெரிகின்றன. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படி தங்களின் அளவுகளை சமநிலைப்படுத்த முடியும்? ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது உணவில் எந்த ஒரு பொருட்களை பயன்படுத்த வேண்டும், எந்த வகையான மசாலாக்களை பயன்படுத்த வேண்டும், அதனால் அவரது சிறுநீரகம் நன்றாக செயல்படவும் நோயாளியின் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்காமல் மாறாக மெதுவாக குறைவதாகவே தெரிகிறது. அதனால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு உணவு முறையே மிகவும் முக்கியமானது. நான் ஒவ்வொரு முறையும் என் நோயாளிகளிடம் விளக்குகிறேன். என் நோயாளிகள் ஓபிடியில் வந்திருந்தாலும் அல்லது ஆஃப்லைன் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக விளக்குகிறேன். உங்கள் மீட்பு சாத்தியமாகும் என்பது சிகிச்சையுடன் உணவு முறையையும் கடைபிடித்தால் மட்டுமே. ஏனெனில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு உணவு முறை மிகவும் அவசியமானது. உணவு முறையே நம்மை உருவாக்கவும் செய்யும், நம்மை கெடுக்கவும் செய்யும். நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி என்றால் உங்கள் உணவில் பயன்படுத்தும் காய்கறிகள் லாவ்கி, கியா, தோரி போன்றவற்றையே பயன்படுத்துங்கள். மண்ணுக்குள் வளரும் காய்கறிகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் கோதுமை மாவால் செய்யப்பட்ட சப்பாத்தி சாப்பிடுங்கள். அதோடு சில பருப்புகள், உதாரணத்திற்கு பச்சை பயறு, மசூர் பருப்பு ஆகியவற்றையும் சாப்பிடலாம். நீங்கள் இவற்றை உபயோகிக்கலாம். அதேபோல் சில பழங்கள், உதாரணத்திற்கு ஆப்பிள், பப்பாளி, கொய்யா, நாவல் பழம் மற்றும் நாஷ்பதி ஆகியவற்றையும் நீங்கள் சாப்பிடலாம். மிகவும் அதிகமான நோயாளிகள் உள்ளனர். அவங்களுக்கு மனசுல இந்த கேள்வி வருகிறது, நீங்கள் காய்கறிகளை மிகவும் கட்டுப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் சொன்னீர்கள் சுரைக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய் வகைகள், புடலங்காய், பூக்கோசு, முட்டைக்கோசு ஆகியவற்றை சாப்பிட வேண்டும் என்று, இவை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று கூறியுள்ளீர்கள். ஆனால் நாங்கள் நீண்ட நாட்களாக இதே பொருட்களை சாப்பிட்டு வருகிறோம். ஆனால் எங்கள் உணவில் எங்களுக்கு சுவை கிடைக்கவில்லை. அப்படின்னா நீங்க எங்களுக்கு சில பொருட்களை சொல்லுங்க, சில மசாலா வகைகளை சொல்லுங்கள். அதனால நாங்கள் எங்கள் உணவில் சுவையை கொஞ்சம் அதிகரிக்க முடியும். அதனால் எங்களுக்கு பசி கூட வரும். அடிக்கடி சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் இதையே சொல்றாங்க, நாங்கள் சுவையில்லாத உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு சலித்து விட்டோம் என்று. எப்போதும் எங்களுக்கு உணவு வந்தாலும் அல்லது ஒரு ஊட்டம் எடுத்தாலும் கூட எங்களுக்கு வாந்தி போல் உணர்வு வருகிறது. எங்களுக்கு வாந்தி வருவது போல உணர்வு வருகிறது. மனது வாந்தி எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அதனால் இன்னைக்கு அந்த நோயாளிகளுக்காக இந்த வீடியோவை கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் உங்கள் உணவில் எந்தெந்த மசாலாக்களை சேர்க்கலாம் என்று. நீங்கள் உங்கள் உணவில் ஓமம், அஜ்வாயின் பயன்படுத்தலாம். ஓமம் உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்தும் மற்றும் உங்கள் உணவின் சுவையையும் அதிகரிக்கும். இதுக்கு பிறகு நீங்க சீரகத்தையும் பயன்படுத்தலாம். சீரகம் கூட உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்தும். மேலும் பல நோயாளிகள் மலச்சிக்கல் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். மிகவும் அதிகமாக வாயுவும் அமிலத்தன்மையும் உருவாகிறது. அதனால் நீங்கள் எளிதாக ஓமம் மற்றும் சீரகத்தை பயன்படுத்தி உங்கள் உணவின் சுவையை மேம்படுத்தலாம். இதுக்கு பிறகு பார்க்கும்போது மஞ்சளும் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் பயன்படுத்தக்கூடியது. மஞ்சளில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. அதே சமயம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளும் உள்ளதால் நம் சிறுநீரகத்தில் ஏற்படும் அழுத்தத்தை இது குறைக்கும், சுதந்திர ராடிக்கல்களை நீக்கும் மற்றும் நம் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. அதனால் நீங்கள் மஞ்சளையும் பயன்படுத்தலாம். அதே போல் நீங்க கொத்தமல்லி விதையையும் பயன்படுத்தலாம். ஆனால் கவனமாக இருங்கள், இலைகளான கொத்தமல்லியை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் கொத்தமல்லி விதையை மட்டுமே, ஆனால் குறைந்த அளவில் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பச்சை கொத்தமல்லி பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் ஏற்கனவே உங்கள் சிறுநீரக செயல்பாடு சரியாக இல்லை எனில் அது உங்கள் செயல்பாட்டை மேம்படுத்தாது, மாறாக அதை மேலும் பாதிக்கும். அதனால நீங்கள் கொத்தமல்லி விதையை பயன்படுத்தலாம்.
கொத்தமல்லி விதை உங்க கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இது உங்கள் சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்யவும் உங்கள் கிரியேட்டினின் அளவை குறைக்கவும் உதவுகிறது. அதனால் நீங்கள் கொத்தமல்லி விதையையும் உட்கொள்ளலாம். அதே நேரத்துல நீங்க இஞ்சி குறைந்த அளவில் எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக எடுத்தால் அது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கும், சரி செய்யாது. மசாலா பத்தி பேசுகிறேன் என்றால் நீங்கள் ஓமம் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் சீரகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் கொத்தமல்லி விதையையும் அதே போல் இலவங்கப்பட்டையையும் எடுத்துக்கொள்ளலாம். இவை உங்கள் உணவின் சுவையை அதிகரிக்கும், அதே சமயம் உங்கள் கல்லீரல் செயல்பாட்டையும் மேம்படுத்தும். எனவே சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளிகள் தங்கள் உணவில் எந்தெந்த மசாலாக்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.